தம்பி வந்து பல நாளா ஆகுது, இன்னும் ஏன் ஊரு திரும்பல? ஒருவேளை வீட்டுல சண்டை போட்டு வந்துருச்சா? இதெல்லாம் யாரு கேட்கறது? இந்த வீட்டுல தான் எதையும் தெரிஞ்சுக்க முடியலையே. எலி பகையும் பூனை பகையுமா இருக்கு. நாங்க ஏன் கேட்கிறோம்? அவங்க அவங்க சொந்தக்காரங்க எப்படியோ போங்க. படிச்சு கொட்ட சொன்னா நான் படிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க சொந்தக்காரன்? அவன் என்ன எங்க சொந்தக்காரனா? பின்ன என்ன எங்க சொந்தமா? எங்க சொந்தக்காரன் எவனோ இப்படி மாச கணக்கா உட்கார்ந்து திங்க மாட்டான். அப்ப எங்க சொந்தக்காரன் திப்பாரா? பல்ல உடைச்சிருவா. உடைச்சி பல்ல உடைச்சிருவீங்களா? பின்ன உங்க சொந்தக்காரனும் இல்ல, எங்க சொந்தக்காரனும் இல்ல, பின்ன யாரவன்? எவனோ கோபுரான எவனோவா? எவனோ யாரோன்னு தெரியாமலா வடிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த? நீங்க இல்ல அவன் வேண்டாம் வேண்டாம்னாலும் வெய்ய வெய்யன்னு என்ன மிரட்டிங்க? அடன் கொப்பன் தன்னானு ஊரை சுத்தி கடன் ஆயிடுச்சு. எவன்னே தெரியலையே. இப்ப எங்க அவன்? வருவார் சோத்து வேலைக்கு. மறட்டும். அறுவடால ஒரே விட்டு கூறு போட்டுறவன. இந்த மாதிரி ஒரு இடமும் புரியாத ஆம்பளைய கட்டிக்கிட்டு என் பிராணம் போகுது. இன்னொரு தடவை சொல்ல தொலைச்சு விடுவா. தொலைச்சி ஏப்பா சுப்பா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டை தானா? இதுக்கு ஒரு ஓய்வே கிடையாதா? சண்டையை விடுங்க. இப்ப நாங்க ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேச வந்திருக்கோம். சுப்பா வாழ்த்துறேன். கல்கண்டு கல்கண்டு போட்டுதான். கல்கண்டு எல்லாம் இதெல்லாம் இருக்குங்க. நம்ம தம்பிய பத்தியும் வீரமாலை பத்தியும் நாமளா பேசி ஒரு முடிவுக்கு வரலன்னா அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆமா சுப்பா, சின்னஞ்சிருச்சுங்க. விவரம் தெரியாம ஓடி போச்சுன்னா அப்புறம் நம்ம ரெண்டு குடும்பத்துக்குமே அவமானம். பேசிக்கிட்டே போறீங்க. எந்த பையன் எந்த பொண்ணு? நம்ம சிங்காரமும் வீரமாவும் தான். சிங்காரமாவது மங்காரமாவது அவனை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அவன் உங்க மகளையும் ஏமாத்திட்டானா? இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? அவன் ஒரு வழிபோக்க எங்க சண்டையை பயன்படுத்தி எங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஜாதி கோழி சப்தம் முழுங்க மாதிரி லபக்கு லபக்குன்னு சோத்த முழுகிட்டான். இப்ப உங்களையும் ஏமாத்திருக்கான். ஆமா, உங்க பொண்ணுக்காவது அறிய வேண்டாம். ஐயோ, ஏமாந்துட்டாலே ஏமாந்துட்டாலே. இப்ப அவளே வீட்டுல காணுமே. என்னங்க வாங்க போய் தேடுவான். டேய் சுப்பா, உன்னை ஏமாத்திருக்கான். ஆமா. என்னை ஏமாத்தி விட்டான். ஆமா. டேய், அவன் கண்ணை நோண்டல. நான் ஆம்பளை இல்லை. வாடா போலாம். ஐயா வீரமா, நான் ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கேன். நீயும் வா, இப்படியே ஓடி போயிடலாம். ஐயோ, எங்க ஊர்ல இப்படி எல்லாம் ஓடக்கூடாது. சரி வா, அப்ப அப்படியே ஓடி போயிடலாம். என்ன விளையாடுறீங்களா? யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போறதா? ஓடி போகணும்னு சொல்றேன். யார்கிட்டயே சொல்லிட்டா ஓடி போவாங்க. முன்ன பின்ன ஓடி இருக்கியா நீ? இதுக்குதான் ஓடி போன பொண்ணா பாத்துக்கு காதல் பண்ணணும்னு சொல்றது. ஐயோ, தலைக்கு மேல ஆபத்து. யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போனாதான் ஆபத்து. ரெண்டு பேரையும் புடிச்சு அந்த பஞ்சாயத்துல நிறுத்தி சாட்டியால அடிப்பாங்க. பஞ்சாயத்துல சாட்டியால அடிப்பாங்களா? உங்க ஊர் பஞ்சாயத்துக்காரங்களா என்ன ஜட்கா வண்டியா ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க? என்ன நீங்க சாட்டியால அடிப்பாங்கன்ற அவ்வளவு பொல்லாதவங்களா? என்ன சொல்லுவாங்க? நான் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த பாருங்க, பாப்பம்மான்னு எங்க மேல தெருவுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அவங்க என்னோட ஓடி வருவாங்களா? என்ன நீங்க சொல்றத கேளுங்க. சின்ன வயசுலயே அந்த அம்மாவோட மகன் ஓடி போயிட்டான். அந்த அம்மாவுக்கு சின்ன வயசுலயே மகன் பிறந்துட்டானா? இல்ல வந்து அந்த அம்மா சின்ன வயசுலயே ஓடி போயிட்டாங்கல்ல? இந்த பாருங்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொல்றத கேளுங்க. சின்ன வயசா இருக்கும் போதே அந்த அம்மாவோட மகன் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அத கேள்விப்பட்ட ஒரு திருட, நான் தான் அம்மாவ மகன் செல்லக்கண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை நம்ப வச்சு அவங்க வீட்லயே இருந்துகிட்டு நல்லா சாப்பிட்டு பணம் காசெல்லாம் செலவு பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? திடீர்னு அந்த அம்மாவோட உண்மையான மகன் வந்துட்டான். உங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் திரும்பி வருவாங்களா? வந்தானே, அவ்வளவுதான். அந்த திருட்டு பையனை கூட்டிட்டு வந்து எங்க பஞ்சாயத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? தெரியாது. மரத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு கீழே இருந்து நெருப்ப மூட்டி விட்டுட்டாங்க. ஓசி சோறு தின்னதுக்கா இவ்வளோ? ஆமா, ஓசி சோறு தின்னவன் கிடைச்சா எங்க ஊருக்காரவங்க உடம்பு தோலை உரிச்சுடுவாங்க. என்ன நீங்க என்னங்க என்னங்க? என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வெட்டுங்கடா, கொண்டு போய் புதைச்சிருவோம். என்ன யாராவது தொட்டீங்க 100 பேரை வெட்டுவேன். நல்லா வெட்டுவடா. எங்க வீட்டுல தின்ன கோழிக்கு 100 பேர் என்னடா, 200 பேரை கூட வெட்டுவடா. வெட்டுவேன். விட்டு நான் ஓடி போறேன். விட்டு. ஐயோ, கொஞ்ச நேரம் தைரியமா நில்லுங்க. அப்பா, அவர் ஏதாவது செஞ்சீங்க அப்புறம் நான் அவரோடவே செத்து போவேன். நீ எதுக்குமா சாவணும்? நீங்க செத்து போறீங்களா? ஒண்ணும் தெரியாத என் பொண்ணை நீ ஏமாத்துறதுக்கு படுவா. உன்னை வெட்டி தென்னம்பிள்ளைக்கு உர வைக்காம நான் போக மாட்டேன்டா. இந்த ஊர்ல நீதி இல்லையா? நேர்மை இல்லையா? நியாயம் இல்லையா? இருக்குப்பா, ரொம்ப கோடியில இருக்குது. நான் தான் பஞ்சாயத்து. மனுஷன் செய்யக்கூடிய நியாயமான குத்தமா இருந்தா நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கும். ஐயா, நான் என் கதையை சொல்றேன்,
கேட்டுட்டு நீங்க முட்டாளா இருந்தா தண்டியுங்க. இது நான் முட்டாளா இருந்தா நீங்க தண்டியுங்க. சொல்லுப்பா சொல்லு. நான் வெளியூருக்காரங்க, சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சு களைச்சு போய் வந்துகிட்டு இருந்தேன். இந்த அம்மா இருந்தாங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், கொடுத்தாங்க. அது குடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டேன். அப்பா இவர் வந்தாரியா, தம்பி இங்கேயே 2 நாள் நல்லா இருந்து தங்கிட்டு போகலாம். அந்த அம்மாவும் அதே மாதிரி சொன்னாங்க. சோறு தண்ணி இல்லாம அலைஞ்ச நான் என்னங்க செய்வேன்? என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா தங்குவீங்களா மாட்டீங்களா? தங்குவோம்ப்பா. நானும் அதே மாதிரி தாங்க தங்கினேன். அப்பல பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு இருந்துச்சு, என்ன பார்த்து சிரிச்சுது, நானும் சிரிச்சேன். என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா சிரிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? சிரிச்சிருப்பா. அந்த பொண்ணை பார்த்து நீங்க சிரிச்சிருப்பீங்க. வயசாகல உங்களுக்கு. இது வந்து பழக்கம் ஆயிடுச்சுங்க, இப்ப பிரிய முடியல. இதா நிக்கிறோம். சரிப்பா சரி. சரியா, இந்த பொண்ணுக்கு இவனுக்கும் பிடிச்சு போச்சு, ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. பேசாம கல்யாணத்தை முடிச்சு வை. அட சும்மாரியா, யாரோ ஊர் தெரியாத அண்ணா காவடி அனாத பைய அவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா? யார் ஊர் பேர் தெரியாத அண்ணா காவடி அனாத பைய? ஆமா, என்னோட எங்க ஊருக்கு வந்து பாருங்க. அந்த ஊரே என்ன கண்டு நடுங்கினா உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைங்க. ஊர் என்ன கண்டு நடுங்காட்டி உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்க வேண்டாம். நான் இவர் பொண்ணை கட்டிக்கிறேன். அந்த பையன் என்னமா சொல்றானே, அதையும் தான் பார்க்கலாம். வாங்கய்யா வாங்க. செங்கமலம், முத்து என்ன செய்யறான்? வெளிய போறான், உள்ள வர்றான், பகலெல்லாம் தூங்குறான், ராவெல்லாம் படிக்கிறான். பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். அவனை கூப்பிட. தம்பி முத்து, இங்க வாப்பா. முத்து, உனக்கும் அழ தெரியல, எங்களுக்கும் அழுது கண்ணீரே வத்தி போச்சு. என்ன மன்னிச்சிரு முத்து, போனது எல்லாம் மறந்துரு. எங்க மகனா நீ மாறணும், இல்ல இந்த வீடே இருண்டு போயிடும். தாய் தகப்பு இல்லாத பிள்ளையா உன்னை கடவுள் ஆக்கிடக் கூடாதப்பா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? இந்த வீடு என்னைக்குமே தாய் தகப்ப இருக்கிற வீடாதான் இருக்கும். ஏன் தெரியுமா? வீடு நிறைய பணம் இருக்கு, மனசு நிறைய வஞ்சம் இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற வீம்பு இருக்கு. அது போதும் அப்பா உயிரோட இருக்கிறதுக்கு. அடக்கம் இருக்கு, கணவன் கிட்ட பயம் இருக்கு, மகன் கிட்ட அன்பு இருக்கு. அது போதும் அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு. ஆனா இப்ப நான் சொன்ன எதுவுமே என்கிட்ட இல்லையே. நான் எப்படி இந்த வீட்டுல இருக்கிறதா நினைக்க முடியும்? முத்து, இன்னொரு தடவை இப்படி சொல்லு, நான் செத்துருவேன். நீ செத்து போமா, செத்து போ. அப்பதான் நானும் சாரேன். நீ இருக்கிறதுனால தானே உன்னை பார்த்துக்கிட்டே நானும் உயிரோட இருக்கேன். நீ செத்து போ, நானும் செத்து போறேன். ஒரு ஆத்திரக்காரன் முட்டாள். இந்த முட்டாள் தாப்ப புத்திசாலி மகன் கால விழ தாப்பு இல்லப்பா. முத்து, எங்க சிந்தனை நீதானப்பா. இந்த மரபகுலத்துக்குள்ள வீம்பு வீராப்பு என்ன சிந்திக்கவே விடலையே. காலத்தோட கடைசியில நெருங்கிட்டு இருக்கிறேங்களால முதல் படி நிக்கிறேங்க செல்வம் அழிஞ்சிடக்கூடாதப்பா. முத்து, இனிமே நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அப்படியே செய். என் மகன் அறிவுள்ளவன், அடக்கம் உள்ளவன், பெருமைக்குரியவன். நீ 1000 காலம் வாழனப்பா, நீ 1000 காலம் வாழனப்பா. இந்த